இந்த ஃபுட்டு சம்மந்தமாக இருக்கிறதுனால இன்னொரு கேள்வி அடிஷ்னலாக கேட்டுக்கிறேன் சார். இப்போ வந்து ஒரு வடை சாப்பிட்றோம் ஒரு இடத்துல அப்படின்னா, அந்த வடையில் உப்போ இல்லை வேறு தன்மையோ இருக்குது அப்படின்னா, அதை உடனடியாக திருப்பி கொடுக்கறது நல்லதா? இல்லை அதுக்கு ஏதாவது கிளைம் அந்த மாதிரி போக முடியுமா சார்? கண்டிப்பாக கிளைம் போக முடியும். அந்த உணவுப் பொருளை ஒரு ஒரு கவரில் போட்டு கொடுத்து, இதை வந்து லேபுக்கு அனுப்பிச்சு, அதில் வந்து என்னென்ன பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டாக ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா, அது கன்சியூமர் ஃபோரம்லேயும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, அவங்க இவங்க பேரில் நடவடிக்கை எடுத்து அதுக்கு துரிதமாக உண்டான அடுத்தடுத்த வேலைகளை அவங்க செய்வாங்க. அதுக்காக நம்ம போகிற இடத்துல டீ கடையிலையும் ஒரு ஒரு சாதாரண ஒரு பெட்டி கடையிலையும் போய் நம்ம பண்ணுறதுன்றது வந்து அது சிறந்ததாக இருக்காது. பட் ஏன்னா அவங்களும் அன்ஆத்தரைஸ், நிறைய பேர் பார்த்திங்கன்னா அன்ஆத்தரைஸ்டாக தான் கடை நடத்துகிறாங்க. அதனால் அது வந்து ஆத்தரைஸ்டாக ஆக்கணும்னா ஒன்று பொதுமக்கள் வந்து விழிப்புணர்வோடு அந்த கடைகளுக்கு போகக்கூடாது. அப்படியே நீங்கள் வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல வேறு கடையே இல்லை அப்படின்னா அங்கே போனீங்கன்னா அதில் ஏதாவது புகார் இருந்ததுன்னா உடனே புகார் தெரிவிக்கணும். சரி, இது ஹோட்டல்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா? இல்லை நீங்கள் உட்காந்து சாப்பிட்ற கடைகள் அப்படின்னா அது டீ கடையும் நம்ம உணவு தான் உட்காந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் இது பொருந்துமா? எல்லாத்துக்கும் பொருந்தும். மேலும் உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதாவது நுகர்வோர் சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு கேள்வியோ இல்லை உங்களுக்கு கருத்தோ இல்லை சிறிய வியாபாரிகளாக இருந்து அதுக்கு உண்டான என்னென்ன செய்யணும்னு உங்களுக்கு அறிவுரை வேணும்னா தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.